ஹாய் மக்களே, நான் உங்கள் பிரியா ஆல் இன் ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பீட்ரூட் அல்வா. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் வந்து நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை தோல் நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். ஸோ நம்ம சீவி வச்சுருந்த பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு குக்கரில் வந்துட்டு ஒரு வாட்டர் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம பீட்ரூட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணணும். ஸோ ஸ்டீம் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டை பேனில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம ஊற்றிட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ கிண்டுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அல்வா செய்யணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கிண்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்தது 1 டம்ளர் பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வெரி மஸ்ட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பொங்கும். நான் வேறு குட்டி பேன் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். ஸோ நல்ல கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 2 பீட்ரூட்க்கு 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஆனால் நாட்டு சர்க்கரையில் சுகர் அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 5 டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு வந்து பாருங்கள், அந்த கலரே வந்து மாறணும். இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குது இல்லையா, அந்த பீட்ரூட் நல்லா சுண்டுனதும் நமக்கு இந்த கலரில் வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அல்வாவில் வெரி இம்பார்ட்டண்ட்டே நெய் தான். ஸோ நான் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நான் வேறு குட்டி கடாய் எடுத்துட்டேன். ஆக்சுவலி குட்டி பேன் எடுத்துட்டேன். எனக்கு வந்து பெரிய கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா இங்கே பாருங்களேன், அடுப்பை சுற்றி எப்படி ஆகிருக்கு பாருங்கள். அது நல்லா கெட்டியாக மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தளிக்கும். இந்த நம்ம ரவை உப்புமாலாம் செய்யும்போது ரவை வந்து நமக்கு மேலே தளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதனால் பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கரண்டியுமே நல்ல பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் கையில் படாது. ஸோ பாருங்கள், பேனில் வந்து ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு? உண்மையிலேயே அல்வா வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் வந்துட்டு நமக்கு ஹெல்த்தி மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.